ஹலோ ஆல், இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் பச்சை பட்டாணி வச்சு குருமாவும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், அதுதான் காரத்துக்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண வைக்க வேண்டியதான். ஒரு 4-5 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பேஸ்ட். அப்போ தான் திக்னஸ்க்கு நல்லாயிருக்கும். அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி போட்டு நல்லா சூப்பரான இது டின்னர் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி